கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அதுக்கப்புறம் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். இந்த 2 திரைப்படங்களையும் நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துல மெயின் ஹீரோவா வந்து நம்ம சந்தானம் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தயாரிப்பு வேலைகளையும் இவர் தான் பண்ணாரு. அண்ட் இதோடைய வரிசையில இன்னொரு படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு இன்னும் தலைப்பு வைக்கல. ஆனா அந்த படத்துல யார் யார் வொர்க் பண்ண போறா அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த படத்துல சந்தானத்துக்கு 2 ஹீரோயின். ஆஷ்னா சவேரி, அகிலா கிஷோர் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து யார் இயக்க போறா அப்படின்னு கேட்டா, நம்ம சந்தானத்தோடைய ஆரம்ப கேரியர்ல வந்து ஊன்றுகோலா இருந்த 2 இயக்குனர்கள். முருகா அண்ட் ஆனந்த். இவங்க 2 பேருமே லொல்லு சபாவோடைய இயக்குனர்கள். அவங்க தான் இந்த படத்தையும் இயக்க போறாங்க. ஸோ நம்ம 1/2 மணி நேரம் பார்த்த லொல்லு சபாவை இப்போ 2 1/2 மணி நேரம் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ சந்தோஷமான விஷயத்துக்கு நடுவில் சந்தானத்துக்கு ஒரு சேடான விஷயம் நடந்திருக்கு. 29ஆம் தேதி மாலை அன்புமணி ராமதாஸ் அவருடைய இல்ல திருமணத்துக்கு வந்து நம்ம சந்தானம் போயிருக்காரு. போயிருக்கிற இடத்துல துரதிருஷ்டவசமா நிறைய பேர் இவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தன்னோட பர்ஸை பறி கொடுத்துட்டாரு. ஆமாங்க, யாரோ நம்ம சந்தானத்தோட பர்ஸை ஆட்டையை போட்டுட்டாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்கிற குழு கிட்ட போய் கேட்டுட்டு அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பணத்தெல்லாம் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் முக்கியமான கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது எனக்கு கண்டிப்பாக வேணும், தயவு செஞ்சு பர்ஸை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டோம். கெஞ்சியும் யாருமே பர்ஸை கொண்டு வந்து கொடுக்கலையாம். ஸோ நம்ம சந்தானம் வந்து பர்ஸை கடைசியாக பறி கொடுத்துட்டாரு. அவருக்கு திரும்பவும் அந்த பர்ஸ் கிடைக்கவே இல்லையாம்.